மீனாட்சி சுந்தரம் புத்தம் புதிய நெடுந்தொடர் நமது கலைஞர் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள். 3 பலம் விக்கெட்ட தூக்குறேன்டா. ஆல் தி பெஸ்ட் மச்சான். थैंक यू மச்சான். டேய் குமாரே, நீ 3 வருஷமா இதே தான் சொல்லிட்டு இருக்க. அருளும் உனக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டே தான் இருக்கான். சொல்லு பேபி. ஓகே பேபி. நீ பம்பறா. ஷூர். ஓகே ஓகே. ஓகே, ஐ லவ் யூ. ஓகே பை. ஏய், உன் ஆள்கிட்ட இருந்து வர ஃபோன் கடை ஒவ்வொரு வார்த்தையா பேசுற. மணிரத்னம் படத்துல வர டயலாக் மாதிரி. டேய், அது கோட் வேர்ட்ரா. அப்படி பேசினா பக்கத்துல ஆள் இருக்காங்கன்னு அர்த்தம். அப்படிதானே மச்சான்? ஆமா ஆமா. தனியா இருக்கும்போது பேசுவான் பாரு, பட்டிமன்ற பேச்சாளர்களே தோத்து போயிருவாங்க. அப்படி பேசி பேசியதானே திவ்யாவை கரெக்ட் பண்ண. மச்சான், ரொம்ப நாளா கேட்கணும்னு நினைச்சேன். திவ்யா எப்போ உசார் பண்ண? அது நம்ம கிஷோர் தங்கச்சி ஷர்மி இருக்கால, அவ ஃப்ரெண்ட்ஸுக்காக பார்ட்டி வச்சிருந்தா. அப்போ அவளை டிராப் பண்றதுக்காக காஃபி ஷாப் போயிருந்தேன். அப்போதான் அவளை முதல் தடவையா பார்த்தேன். திவ்யா, ஹாய். தேங்க்ஸ் அருள். ஓ, லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டா? உனக்கு ஃபர்ஸ்ட் சைட்ல லவ் வந்துருச்சு, ஆனா திவ்யாவுக்கு எப்படி லவ் வந்துச்சு? அதுக்கு நான் பட்ட பாடு இருக்கே. அவ பின்னாடியே அலைஞ்சண்டா. ஷர்மியை டிராப் பண்ணிட்டு வீட்டுக்கு போய் சோசியல் மீடியால ஷர்மியோட அக்கௌண்ட்டுக்கு போய் அவ ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல திவ்யா அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணி அவ ப்ரொஃபைல்ல சிங்கிள்னு பார்த்ததுக்கு அப்புறம் தான்டா கொஞ்சம் நிம்மதியான. அப்படியே சோசியல் மீடியால நான் D_D அப்படின்னு எனக்கு ஒரு ஐடி ஓபன் பண்ணி திவ்யாவோட அக்கௌண்ட்டுக்கு போய் அது வரைக்கும் அவ போஸ்ட் பண்ண எல்லா போட்டோக்கும் ஹார்ட்டின் போட்டு அவ கமெண்ட்ல ஃபுல்லா ஹார்ட்ட 7 மணிக்கு போட்டு விட்டேன்டா. அப்புறம் ஃபுல் டைம் ஜப்பா அவளை சோசியல் மீடியால ஃபாலோ பண்ணி அவ போட்டோ போட்டு அடுத்த செகண்டே நம்ம ஹார்ட்டின் விழும். அப்படியே அவளை மெல்ல மெல்ல ஃபாலோ பண்ணி அப்படியே ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இப்ப நான் ஒர்க் பண்ற காஃபி ஷாப்புக்கு தான் அவ ரெகுலரா வரான்னு. சோ அங்கேயே வேலைக்கு ஜாயினும் பண்ண.